சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே கேட் தினமும் 20 முறை மூடப்படுவதால் வாகன ஓட்டிகள் தவித்து வருகின்றனர். மேம்பாலம் கட்டினால் இந்த பிரச்சினை தீரும் என கூறப்படும் நிலையில் இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், அந்த பகுதி மக்கள் என்ன இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள், என்ன கோரிக்கையை வைக்கிறாங்க? நிச்சயமாக லவணையா, அதாவது சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய ரயில் நிலையமாக மானாமர் ரயில் நிலையம் இருந்து வருகிறது. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரயில் நிலையத்திலிருந்து பழைய பஸ் நிலையம் வரையாக ஒரு 500 மீட்டர் தொலைவில் ரயில்வே கேட் அமைந்துள்ளது. இந்த ரயில்வே கேட்டு தொடர்ச்சியாக அடிக்கடி ஒரு 20 தடவைக்கு மேல் மூடப்பட்டு வருவதால் கடந்து செல்லும் பயணிகள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக மானாமதுரை பழைய பஸ் நிலையத்திலிருந்து அத்தியாவசிய தேவைக்காக பல்வேறு இடங்களுக்கு சென்று வருகின்றனர். இந்த பகுதியிலிருந்து பெட்ரோல் பங்குகள், புதிய பஸ் நிலையம், அதே மாதிரி அங்கிருந்து வரும்போது நகர்ப்பகுதிக்கு வரும்போது வங்கிகள், திருமண மகால்கள், அரசு மருத்துவமனைகள் அத்தியாவசியத்துக்காக வந்து வருகின்றனர். இதனால் பள்ளி கல்லூரி காலையில் செல்ல வேண்டிய நேரங்களில் இருப்பதால் அடிக்கடி கேட்டு அடைப்பதால் பல சிக்கலுக்கு உள்ளாகி வருகின்றனர் பொதுமக்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்கு நண்பர் இருக்கா, அவரிடம் கேட்போம். என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பதாக இருக்கீங்க? மானாமதுரை ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டு அது சந்திப்பு என்று அறிவிக்கப்பட்டது. அன்னைக்கு அமைக்கப்பட்ட அதே ரயில் நிலையம் இன்றைக்கு வரைக்கும் அதை எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணாமல் டெவலப் பண்ணாமல் அப்படியே இருக்குது. அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த மானாமதுரை ரயில்வே கேட்டு, அந்த பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே கேட்டில் காலையில் 6:30 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி 12 மணி வரைக்குமே இங்கே உள்ளே இருக்கிறவங்க வெளியே போக முடியாது, வெளியே இருக்கிறவங்க உள்ளே வர முடியாது. 20 நிமிடம் வரைக்கும் அடைச்சி வச்சிடறாங்க. இங்கேருந்து வெளியிலேருந்து பள்ளிக்கு வர்றவங்க, உள்ள ஆஸ்பத்திரிக்கு வர்றவங்க, வங்கிகளுக்கு வரக்கூடியவங்க யாருமே அந்த கரெக்டான நேரத்துக்கு போக முடியாது. ஏன் அந்த புதிய பேருந்து நிலையத்துக்கும் பழைய பேருந்து நிலையத்துக்கும் இடையில இருக்குது இந்த கேட்டு. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ட்ரெயினுக்காக வர்றது கூட அந்த சரியான நேரத்தில் போய் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாமல் போயிடுது. இது மிகப்பெரிய மானாமதுரை மக்களினுடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கிக்கிட்டு இருக்கு இந்த பழைய பேருந்து நிலையம் கேட்டுங்கிறது. வெளியில் திருமண மகால்கள், பள்ளி வாகனங்கள், பள்ளிக்கு 2 வீலரில் கூட்டு போகிறவங்க அவங்கெல்லாம் உள்ளே இருந்து சரியான நேரத்துக்கு வெளியே போக முடியாது. அதாவது ஒரு டைமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் கேட்டு அடைச்சி தான் இருக்கும். போகிறதுங்கிறது பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதனால் இந்த ரயில்வே கேட்டு மானாமதுரை பகுதி மானாமதுரை நகர் மக்களுக்கும் சரி, வெளியில் இருக்கக்கூடிய ஒரு 30-40 கிராம மக்களினுடைய வாழ்வாதாரம், அந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவும், மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும், மிகப்பெரிய தடையாகவும் இருக்குது. இந்த கேட்டுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாருமே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்தவங்க அந்த அளவுக்கு சமுதாய சிந்தனைகளாக இருந்தவங்களா என்னன்றது தெரியல. கடந்த ஒரு 7-8 பீரியடாக யாருமே எதுவுமே பண்ண கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் கூட மேம்படுத்தப்படும் போது இங்கே ஒரு சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைக்கப்படலைங்கிறது மிகவும் வேதனையான விஷயம். மானாமதுரை மக்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த ரயில்வே கேட்டுக்கு விரைவில் ஒரு தீர்வு காணணுங்கிறது மானாமதுரை மற்றும் புறநகர் பகுதி மக்களினுடைய பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. ரயில்வே மேம்பாலிக்க வேண்டும் என்பதே இந்த மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. லவணியா, ரயில்வே பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்றால் அவர்கள் போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.